சங்ககால தமிழர் சமூகம் வேளாண்மை, நெசவு, முத்துக்குளிப்பு, உப்பு உற்பத்தி போன்றவற்றை அடிப்படையாக கொண்டிருந்துச்சு. இதுக்கு தமிழகம் முழுவதும் ஏராளமான சான்றுகள் கிடைச்சிருக்கு. உள்நாட்டு வர்த்தகம் தவிர்த்து எகிப்து, ரோம், கிரேக்கம், சீனம், இலங்கை மற்றும் தென்கிழக்கு நாடுகளுடனான வர்த்தக தொடர்பு விரிவடைஞ்சுது. வர்த்தகம் பெருகும்போது பண்டமாற்று முறையை தாண்டி ஒரு நாணய முறை அவசியமாகுது. இது ஒரு சமுதாயத்தோட செழிப்பான வணிக வளர்ச்சியோட அடையாளமா இருக்கு. கீழடியிலையும் நிறைய நாணயங்கள் கிடைச்சிருக்குங்க. சங்ககால சதுர வகை நாணயங்கள், வெள்ளி முத்திரை காசு போன்றவைய குறிப்பிட்டு சொல்லலாம். குறிப்பா ஜூலை 2021 இந்த வெள்ளி முத்திரை காசு கிடைச்சிது. இது கிமு 500 காலகட்டத்தை சேர்ந்த மகத பேரரசோட வெள்ளி முத்திரை காசு. இதன் மூலமா கங்கை சமவெளி மக்களோட இருந்த வணிக தொடர்பு தெளிவாவே தெரியுது. இங்கே கிடைச்ச சதுர வடிவ நாணயங்கள் சங்ககால தமிழர் நாணயங்கள். இது போன்ற நாணயங்களை பாண்டியர்கள், சோழர்கள் மற்றும் சேரர்களும் வெளியிட்டிருக்காங்க. பெரும்பாலும் யானை உருவம் ஒரு புறம் பொறிக்கப்பட்டிருக்கும், மறுபுறம் தமிழ் மூவேந்தர்களுடைய சின்னங்களான கோட்டு வடிவ மீன் சின்னம், புலி அல்லது வில்லம்பு சின்னங்களோட இருக்கும். 2007 எகிப்து செங்கடல் பகுதியில் இருக்கிற டயாஸ் கோட்டையில அகழாய்வின் போது இது மாதிரி ஒரு சங்ககால சேர நாணயம் கிடைச்சிருக்குங்கிறது கூடுதல் சிறப்பு. விலையுயர்ந்த மணிகள், தங்க ஆபரண பாகங்கள் மற்றும் இந்த நாணயங்கள் கீழடியோட மேம்பட்ட பொருளாதார வாழ்க்கையை வெளிப்படுத்துது. இதையெல்லாம் தாண்டி சங்ககால மக்களோட மொழி, கல்வி அறிவு மற்றும் அடையாளத்தை கீழடி உறக்க சொல்லுதுங்கிறது தான் சுவாரஸ்யமான ஒன்று. இன்னைக்கு முக்கிய விவாதமும் அதுதான். தமிழகத்தில் பல பகுதிகளில் தமிழி கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக மதுரையை சுற்றியும் 30க்கும் மேற்பட்ட குகைகளில் இந்த மாதிரியான கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 1882 ராபர்ட் செவல்ங்கிற ஆங்கிலேய அரசு ஊழியர் மாங்குளத்தில் இப்படி ஒரு கல்வெட்டை முதன்முறையாக கண்டறிஞ்சு பதிவு செஞ்சார். ஆனால் அந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் ஆய்வாளர்கள் இதை பாலி மொழியில் பிராமி எழுத்துக்களில் பொறிக்கப்பட்டவைன்னு நம்பினாங்க. இதுக்கு முக்கிய திருப்பமாக 1924 தான் ஏற்பட்டுச்சு. சுப்பிரமணிய ஐயர்ங்கிற அறிஞர் இந்த கல்வெட்டில் இடம்பெற்றிருக்கிற லகர பயன்பாட்டை அடிப்படையாக கொண்டு இது தமிழ் மொழியில தான் எழுதப்பட்டிருக்குன்னு உறுதி செஞ்சார். இதுக்கப்புறம் ஒவ்வொரு கட்டத்திலையும் தமிழ் மொழி தன்னைத்தானே நிரூபிச்சுக்கிட்டே வந்திருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க.